ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை ஆசான் மதிப்பிற்கினி ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குரு வணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு அதி அற்புத ஒளிக்கிரகமான குரு பகவானுடைய அதிசார பயிற்சியின் பலன்களை 12 ராசிகளுக்கும் சொல்லிட்டு வர்றேன். இன்னைக்கு இறுதி ராசியான மீன ராசிக்கு பார்ப்போங்க. மீன ராசி குரு பகவானுடைய ராசி. இந்த ராசி அன்பர்களுக்கு லக்கணத்துக்கு கோச்சாரம் இல்லை, ராசிக்கு தான். ராசி என்ன லக்கணமாகவும் இருக்கலாம். ராசிக்கு கோச்சாரம் அவசியம் பார்க்கணுமா? கண்டிப்பா பார்க்கணுங்க. ஒளி நிறைந்த ஜாதகம், அந்த ஒளி நிறைந்த கிரகங்கள் நன்மை செய்யும் அமைப்பில் இருக்கக்கூடிய ஜாதகம், தசாபுத்தி ரீதியாக சரியாக வரக்கூடிய அந்த லக்கணத்துக்கு ராசிக்கும் நல்ல யோகர்களாக வரக்கூடிய ஜாதகம் மிக உயர்ந்த ஜாதகம். எந்தவித இடைஞ்சல் இல்லாம அந்தந்த வயதுகளுக்கு ஏற்ற பலன்களை பெற்று நிறைவாக வாழக்கூடிய ஜாதகம். இது 10% தான். அது ஒளி நிறைந்த ஜாதகம். இந்த இடத்துல சொல்றேன், ஒளி நிறைந்த ஜாதகம் நன்மை செய்யும் அமைப்பில், அதுலதான் பாயிண்ட் இருக்கு. அடுத்து உழைத்து பிழைக்கக்கூடிய 90% பேர் உழைத்து பிழைக்கக்கூடிய, அதிர்ஷ்டம் கம்மியா இருக்கக்கூடிய, மிக கம்மியா இருக்கக்கூடிய அந்த அமைப்பில் உள்ள ஜாதகம் 90%. அப்போ ஒளி இல்லைன்னு அர்த்தம் அந்த ஜாதகத்துல. அப்ப ஒளி இல்லாத அமைப்புகளுக்கு இப்ப செப்பரேட்டா ஒரு நிரந்தரம் இல்லாம வர்றாரு பாருங்க ஒளி கொடுக்க, அதுதான் கோச்சாரம். வீட்டுல கரண்ட் வந்துட்டா ஜென்ரேட் போட்டுக்கிறோம், அதே மாதிரி யூபிஎஸ் வச்சுக்கிறோம். அது அந்த மாதிரிதான் இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது நல்ல உதாரணம் இல்லையா? அப்ப அந்த அமைப்புல கோச்சாரம் கண்டிப்பா சொல்லி ஆகணும். கோச்சாரம் தான் இந்த மாதிரி ஒளி இல்லாத ஜாதகங்களுக்கு அப்பப்ப ஒரு நன்மைகளை தொடர்ச்சியா துன்பப்படாம இருக்கிறதுக்கு அப்பப்ப வந்துட்டு போறாங்க. இதுதான் சூட்சுமமான அமைப்பு. இப்ப மீன ராசிக்கு இந்த அற்புதமான கிரகம் என்ன பலன்கள் தரும் அப்படிங்கிறத பார்ப்போங்க. இதுக்கடையில கிரகங்கள் ஆட்சி, உச்சம், நட்பு, பகை, சமம், நீசம், இப்படி கிரக சத்துக்கள் குறைஞ்சிக்கிட்டே வரும். கிரக சத்துக்கள் அளவுகளை பார்க்கலாம். சஞ்சாரம்னா சுத்திட்டு வர்றது, கிரகங்கள் சுழன்று வருவதில்லை. வக்கரம்ங்கிறது ரிவர்ஸா போறதுன்னு சொல்றாங்க. வக்கரத்தை பத்தி கவலைப்பட தேவையில்லை. உச்ச வக்கரம், நீச வக்கரம் பார்க்கணும். அதிக ஒளி உள்ளதுல ஒரு மாறுபாடு, ஒளியே இல்லாத அமைப்புல ஒரு மாறுபாடு. வக்கரமடைந்த கிரகம் சுபத்தன்மை பெற்ற அது வேற பலன். ஜோதிடம் ஒரு வார்த்தையில அடங்காது, போய்கிட்டே இருக்கும். இப்ப அதிசாரம்னா ஒரு குறிப்பிட்ட ராசியில், இப்ப மிதுன ராசியில ஒரு வருஷமா குரு பகவான் இருக்காரு. 2026 5வது மாசம் தான் கீழே இறங்குவார் கடகத்துக்கு. ஆனா இப்ப அதிசாரமாக வேகமாக வானியல் விதிப்படி விஞ்ஞானி சொல்லுவாங்க, மக்களுக்கு நன்மை செய்வதற்காக இது வராரு. கிரகங்கள் மனிதனோடு சம்பந்தப்பட்டவை ஜோசியம் தான் உணரும், விஞ்ஞானிகளை உணர மாட்டார்கள். இதுதான் வித்தியாசம், அவங்களுக்கு நமக்கும் உள்ள வித்தியாசம். அப்ப அந்த குரு பகவான் இப்ப அதிசாரமாக ஐப்பசி 2ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை 20ஆம் தேதி வரை ஒரு மண்டல காலம் இருக்காரு. அப்ப என்ன பலன் நடக்கும்? ராசி அதிபதி குரு பகவான் உச்சமாகிறாரு. ஏற்கனவே என்ன லக்கணமா இருந்தாலும் லக்கணாதிபதி பலவீனப்பட்டு குரு பகவான் வலிமை இழந்து ராசியும் ஓரளவு சுபத்துவமா இருக்கிறவங்களுக்கு இப்ப ஒரு பொற்காலம். அவங்க தசாபத்தி படி குரு பகவான் நீச நிலையில இருக்கக்கூடிய மீனராசிக்காரங்க இருப்பாங்கல்ல, ஜோதிடத்துல எத்தனையோ கோடி மக்கள் இருக்கும், பகை பெற்று நீசம் பெற்று இப்படிலாம் இருப்பாங்க. குரு கடாட்சம் அவ்வளவா இல்லாத ஜாதகத்துல இப்ப பலன் கொடுக்கும். அவங்க தசாபுத்தி அந்தரத்தின் படி 90% பேர் ஒரு அரிதிலும் அரிதாக யோக ஜாதகத்திலுமே சில விஷயங்கள் ஒரு பழுதுபட்ட அமைப்பு இருக்கும். அதனால பிறக்கிறோம், நல்லதையும் கெட்டதை அனுபவிக்க தானே பிறவி வருது. அப்ப அவங்களுக்கு இந்த குரு பகவான் நல்ல நிலைமையை கொடுப்பாருங்க. இப்ப அந்த அமைப்புகளை பார்ப்போம். மீன ராசி எடுத்தோன்னு சொல்லிடலாம், லக்கணத்துல சனிங்க, வயதுக்கு தகுந்தவாறு தான் ஜென்மச்சனி படுத்தும். அப்படின்னாலும் வயசு 60க்கு மேல உள்ள கூட வயோதிகம் அமைப்புல இருக்கும்போது அந்த அழுப்பை கொடுக்கும்ல, அத குருபகவானுடைய அமைப்பு அதை சரி செய்யும். எடுத்தவொடனே இதை சொல்லிட்டேன். ஸ்தானத்தை அப்புறம் பார்ப்போம், இருக்காங்க அர்ஜென்டா. அப்ப நம்ம பலம் பெறுவோம். மீனராசிக்கான அவயோகமா ஆரோக்கிய குறைவா இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்கள் சரியா வருவாங்க. நல்ல ஒரு அலுப்பு எல்லாமே ஃப்ரெஷ்னஸா கிடைக்கும். இந்த சனி இருக்கும் பொழுது இருட்டு கிரகம் சனி, அதை உச்ச குரு சுத்தப்படுத்துறாரு. குருவுக்கு ஒளி பார்க்கிற கிரகங்களுக்கு ஒளி அதிகமா இருக்குல்ல, அப்படி. சரி, இப்ப 5ஆம் இடத்துக்கு வராருங்க. 5ஆம் இடம் என்ன? பூர்வ புண்ணியம், புத்தி நல்லா வேலை செய்யும், தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கும், புத்திரர்கள் நல்லா இருப்பாங்க வயசுக்கு தக்கன. மீனராசி இளவயதுனா திருமணம் நடக்கும், குழந்தை பிறக்க போறவங்க அமைப்புல திருமணம் நடக்கும், எல்லா விஷயமும் அவருக்கு நடக்கும். 5ல் வருதுல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கும் பொழுது எல்லா வித அமைப்புக்கும் கல்வி, வேலை வாய்ப்புகள் என்னென்ன நமக்கு தேவை அத்தனை நடக்கும் மீனராசி அன்பர்களுக்கு.
கொஞ்சம் கல்யாணம் ஆகி வயசு ஒரு 60 வயசுல இருந்தா குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கும். அதிகமான வயசு பேர குழந்தைக்கு திருமணம் நடக்கும். இவ்வளவுதான் விஷயம். 5ஆம் இடம் உச்சமா இருக்காருங்க, நல்ல அமைப்பு. இது ஒரு வரப்பிரசாதம் சொல்லிடலாம். 48 நாள். சரி, அதுக்கு பிறகு மேல போயிடாரு, மிதுனத்துக்கு திரும்ப போறாரு. அப்ப இந்த குரு பகவானுடைய அந்த அதிசாரத்துல நடக்கும் போது அபயோகமான அந்தரங்கள் நடந்து இவர் மேல மாறின உடனே நல்ல சுகமான அந்தரம் வரும்ல, ஜோதிடத்தில் எல்லாமே நடக்கும். ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு பலனை சொன்னா கூட ஒரு ராசிக்கு இருக்கும் கண்டிப்பான முறையில். அற்புதமான ஜோதிடம். அப்ப அந்த அமைப்பு வருமுங்க. 5ஆம் இடத்துல எல்லாமே சிறக்கும். புத்தி வேலை செய்யும், பூர்வ உண்ணி வேலை செய்யும், தெய்வ கிடைக்கும், தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் நம்ம செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும், தடைபட்டு போனது எல்லாமே நடக்கும். அடுத்து பார்வை பார்ப்போம். 9ஆம் இடம் மீனத்துக்கு அருமையான அமைப்புங்க. 5 குரு இருந்து 9ஐயும் 11ஐயும் பார்க்கிறாரு. எப்படிப்பட்ட தெரியுமா அமைப்பு? 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். தந்தையார் வழியில தந்தைக்கு நல்லாகிறது, தந்தை நமக்கும் உறவுகள் சீராகிறது, ஏதாவது பகைமையா இருந்தா அது தீர்றது, தந்தையாரோட உதவி, பூர்வீக சொத்துக்கள் நமக்கு கிடைக்கிறது, தந்தையார் வகை சித்தப்பா பெரியப்பாக்குடைய நலன்கள், தெய்வ அனுக்கிரகங்கள். 5ல இருந்து 9 பார்க்கிறாரு. கண்டிப்பா ஒரு ஆலயம் அமைத்தல், ஒரு சிறு கோயில் கட்ட போறீங்களா, கோவிலுக்கு டொனேஷன் கொடுக்கறது ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா, அது இப்ப நிறைவேறும். பாக்கியங்கள் அனைத்துமே கிடைக்கும். 5ஆம் இடம் மாதிரி 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், அது அனைத்துமே கிடைக்கும். தந்தையார்ட்ட சொத்துக்கள், தந்தையார்ட்ட ஒரு உதவி கேட்கறீங்களா, இப்ப கொடுப்பாரு. அப்ப இந்த நேரம் தான் அவருக்கு ஒரு வாய்ப்பு வரும். ஜோதிடத்துல எவ்வளவு நுணுக்கம் இருக்கு. கொடுக்க நினைப்பாரு, கொடுக்க முடியாது. இந்த நேரத்தை கொடுப்பாரு, கொடுக்க வாய்ப்புகள் வரும். அத்தனையும் கிரகங்கள் செய்யும். ஒரு ஜாதகத்தை வச்சு அவரோட உறவு முறைகளோட அமைப்பை சொல்லலாம். என் குருநாதருடைய மேன்மிக்க குருநாதருடைய அவருடைய கருத்துக்கள் இருந்து நான் சில விஷயங்கள் எடுத்திருக்கேன். அந்த விஷயங்கள்ல நிறைய அடுத்தடுத்து யூடியூப்ல தர்றேன். 11ஆம் இடம் திருமணமாய் தடையாகி 2வது மனைவி பாக்குறாங்கல்ல, மறு கல்யாணம், அதுக்கு வாய்ப்பு ஏற்படும். 11 மூத்தவங்க நல்லா இருப்பாங்க. மூத்தவங்க இல்லைன்னா பிரச்சனை இல்லை, அதை பத்தி பேசக்கூடாது. மூத்தவங்க இருந்தாங்கன்னா அப்படிப்பட்ட மீனராசி அன்பர்களுக்கு அவங்களுக்கு உறவு முறைகள் சரியாகும். அண்ணன் கொடுத்த பணங்கள் வரும். அவங்களோட உறவு முறைகளுக்கு அண்ணனுக்காக நம்ம உதவும், நமக்காக அண்ணன் உதவுவாரு. லாபங்கள் கிடைக்கும். தொழில் ஸ்தானத்துல லாபம் இல்லாம இருக்கலாம், லாபம் கிடைக்கும். புதிய தொழில் அமைப்பு ஏற்படும். ஒரு பாவத்தை வச்சு இணைப்பா பார்க்கறது தான் புதிய தொழில் அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். 11ஆம் இடம் கடன் தீரும். கடன் நோய் அமைப்பு எல்லாமே தீரும். 6க்கு 6 அப்படிங்கிற அமைப்புல வரும். கடன் தீரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ராசியை சுபப்படுத்த எல்லா வழியிலும் சிறப்பாக இருக்கும். மீன ராசிக்கு ராசி அதிபதி உச்சப்படுறாரு. தனுசுக்கும் மீனத்துக்கும் ராசி அதிபதியே உச்சப்படுறாரு. அற்புதமான ஒரு அமைப்பு. ஆக கிரக பாவக சுபத்துவத்துலதான் அனைத்துமே இருக்குங்க. ஜாதக பலன்களா இருந்தாலும் சரி, கோல்சாரமா இருந்தாலும் சரி, கிரக பாவக ராசி பாவத்துவ சுபத்துவம் அதோட அளவுகள் சூட்சும வலு. சனி முழுக்க பாவக்கிற இயல்பு நிலையில, செவ்வாய் நல்லவரும் கெட்டவரும் 2 பேருமே சுபக்கிரக தொடர்பு விட்டாத்த அவங்க தன்மைகள், அவங்களுக்கு உண்டான தன்மைகளை மீறி பாவக ரீதியில காரக ரீதியில் நமக்கு நன்மையை தருவாங்க. அந்த அமைப்புல இது நல்ல அமைப்பா இருக்கு. இந்த காலகட்டத்துல செவ்வாய் இங்க மாறி இங்க வருவாரு. அப்போதான் மிக அற்புதமான காலமா இருக்கும். சரி, இப்ப போயிட்டு திருப்ப கடகத்துக்கு வராது. 2025 மாசம் 1 வருஷம் இருப்பாரு. அப்ப அதாவது யோகமே இல்லாத மீனராசிக்காரர்கள் கூட எதிர்காலத்துக்கு தேவையான அமைப்புகள் பூரா கண்டிப்பா நடக்கும். இது ஒரு முத்தாய்ப்பான வார்த்தை. இப்ப அதிசாரமா திருப்பி வராது பாருங்க கடகத்துக்கு. அப்ப அதி அற்புதமான ஒரு வலிமையை பவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். எனது அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப்ல கல்வி, வேலை வாய்ப்புகள், திருமணம், மறு திருமணம், வெளிநாடு பயணம், தொழில் செய்யலாமா, வேலை செய்யலாமா, பிள்ளைகளுடைய தரம் எப்படி இருக்கும், திருமணப்படுத்துடைய தரம் எப்படி இருக்கும், கல்யாணத்துக்கு வருது, கல்யாணம் நடக்கும்போது திருமணப்படுத்துற வாழ்வு தரம் எப்படி இருக்குன்னு சொல்றது, குடும்ப ஜாதகம் சேர்த்து பார்த்தா எல்லா பலன்களையும் தெளிவாக நம்ம உணரலாம், அற்புதமா உணரலாம். ஒரு ராசி இருக்கும்போது பாதிப்பு வரும்போது உங்க அப்பா என்ன ராசி, அம்மா யாராவது கேட்கறோம் இல்லையா, சகோதரர் என்ன ராசி, குடும்பத்துல எல்லாமே ஒரு உயிர் தானே. அப்ப அவங்க ஜாதகத்தை பார்க்கும்போது அவர்கிட்ட கேட்காம தெரிஞ்சுக்கலாம், அங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு தந்தையின் ஜாதகத்தில் மகனின் பலன் அறியலாம், மகனின் ஜாதகத்தில் தந்தையின் பலன் அறியலாம், மகனின் ஜாதகத்துல பிள்ளையின் தாயினுடைய அமைப்பை பார்க்கலாம், தாயுடைய ஜாதகத்தில் பிள்ளையுடைய இதை பார்க்கலாம், சகோதர அமைப்பு பார்க்கலாம், மூத்த சகோதரன் தனித்தன்மையாக காட்டும், இளைய சகோதரன் தனித்தன்மையாக காட்டும். அதையெல்லாம் நம்ம இணைத்து பல மகள் தாய்மாமனுக்கு பார்க்கலாம். எத்தனை விஷயங்கள் இருக்கு தெரியுமா. அவ்வளவு கிரக சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில தான் பார்க்கிற அமைப்பு. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில எந்தவித பலனாக இருந்தாலும் ஜாதகத்துல பலன் அறிய திரையுடைய இந்த வாட்ஸ்அப்ல நமக்கு தொடர்பு கொள்ளுங்க. தெளிவாக கிரக விளக்கத்தோடு, கிரக விளக்கத்தோடு சொல்லணும்,
ஜோதிடம் உண்மைங்கிறத முதல்ல புரிய வைக்கணும். ஒரு நல்ல நமக்கு பின்னாடி வருமானம் தான் தொழில் முறையத்தான் இருக்கேன். தொழில்முறை இருந்தாலும் நமக்கு பின்னாடி ஜோதிடம் வளரணும் அப்படிங்கிற அமைப்புல தான் இதை நான் கிரக விளக்கத்தோடு பலன் சொல்றேன். திருமண பொருத்தம் மட்டுமல்ல, திருமண பொருத்த தரத்தையும் சொல்றேன். குடும்ப ஜாதகங்களை நான் ஒரு தரம் ஒரு ஜாதகத்துக்கு ஒருத்தர் சொல்லிட்டேன்னா, உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளி மாநிலத்தில் உள்ள, வெளிநாட்டில் உள்ளவங்க ஒரு தரம் பார்த்துட்டு திருப்ப நான் சொல்றது இல்லை. முதல்ல குடும்ப ஜாதகம் பார்க்கப்படும் விளம்பரம் பண்ணி அதுக்கடுத்து ஒரு சிலர்கிட்ட சொன்னேன். இப்ப நம்ம சொல்றத வச்சே குடும்பத்தில் உள்ளது பார்க்க அதையும் பார்த்தாங்கன்னா அவங்களா தான் வர்றாங்க. இது பெருமையான சொல்லல, உண்மையிலே நம்ம உழைப்புக்கு தகுந்த பலன் எல்லா தொழிலும் கிடைக்கும். எல்லா தொழிலுமே உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைக்கும். ஜோதிடத்துல கண்டிப்பா நம்ம உழைப்புக்கு தக்கன வாடிக்கையாளர் பெறுவார்கள். அற்புதமாக ஒரு சந்தோஷம் இருக்கும். நமக்கே நம்ம பார்த்துக்கலாம்ல. கிரக சுபத்துவம் அற்புதமான ஆசான், இந்த நூற்றாண்டுல கிடைத்த மிகப்பெரிய ஆசான். அவர் ஜோதிடத்துல உண்மைத்தன்மையை கண்டறிச்சிருக்காங்க ஒரே வார்த்தையில. அதுல இருந்தா சொல்றாரு, மாணவர்களுக்கு சொல்றாரு, நாங்க எடுத்துக்கிட்டோம். நான் ஆய்வு பண்ணி பாக்குறேன். அவர் சொன்னாலுமே ஆய்வு பண்ணி அதை உறுதிப்படுத்துறேன். அதுக்காக அவர் தவறா சொல்லியிருப்பாருன்னு சந்தேகம் இல்லை. நம்ம உறுதிப்படுத்துறோம். அப்பதான் வேற விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். அவர் பின்னாடி அவர் சொன்னதை மட்டும் நம்ம பார்த்துட்டு போக கூடாது. நமக்கு ஒரு ஐடியாக்கள், ஒரு புதுவிதமான ஜோதிட கருத்துக்கள் கிடைக்கும்ல, நுட்பங்கள் கிடைக்கும்ல, அதை நோக்கி தான் அப்படி நம்ம செய்யறது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனல்ல. அப்பதான் அடுத்தடுத்து நான் போடுற நுணுக்கமான வீடியோக்கள் வரும். ஷேர் செய்யறதுனால நீங்க மட்டுமே உங்க நண்பர்கள், உறவினர்கள் அனைவருமே பார்த்து அவங்க ஜாதகத்தில் உள்ள பலன்களை கேட்டு தெளிவு பெறலாம். ஜோதிடம் மகா மகா அற்புதம். புரிந்து கொண்டால் மட்டும் எளிமையானது. ஜோதிடம் மனதுக்கு திடப்படுத்தக்கூடியது. தாழ்வு மனப்ப தர இயலாதது. அது மூடக்கலை இல்ல. சிந்தனையற்ற மூடர்கள் சொல்லுவாங்க ஜோதிடம் இல்லை, ஆன்மீகம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது அவங்களோட கருத்து. அவரை பத்தி அவங்கெல்லாம் 1% இருக்காங்க. 100ல் 1% என்ன பாதிப்பை தரப்போகுது? ஆன்மீகம் தான். ஆன்மீகம் ஜோதிடமும் இப்ப வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வர்ற அமைப்புக்கு என்னுடைய குருநாதருடைய பணி நல்ல பலனை கொடுத்துருக்கு. அதன் வழியில் நாங்க சொல்றோம். அடுத்து இப்ப இந்த அதிசார பயிற்சியோட பலனை மேசம் தொடங்கி மீன வர சொல்லிட்டேன். அடுத்து ஒரு நுணுக்கமான அமைப்பை பார்ப்போம். 5ல் சுக்கிரன் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத ஒவ்வொரு கிரகங்களை தொட்டு எந்தெந்த ராசிகள்ல இருந்தா என்ன பலன்கள்ங்கிறதையும் தொடர்ச்சியா நான் வீடியோக்களை தர்றேன். பாருங்க, பயன்பெறுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திப்போம். நன்றி.